ஒரு மன்னர் தன் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் மணந்து அடுத்த நாளே தலைய துண்டிக்கிறாரு. காரணம் என்ன? இதையும் தாண்டி ஒரு பெண் அவரை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அவ உயிர் தப்பிப்பாளா இல்லையா, அதை பத்தின கதை தான் இது. 1000 ஒரு இரவுகள். வங்க கதைக்குள்ள போலாம். மன்னருக்கு தன்னோட மனைவி பண்ண துரோகத்தினால எல்லா பெண்களுமே வெறுப்பு உண்டாவது. அதனாலேயே எல்லா பெண்களையும் மணந்து அடுத்த மறுநாளே தலையை வெட்டிடுறாரு. மன்னர் ஷாரியருக்கு தினமும் ஒரு பெண்ணை தேடி கொடுக்கறதா அந்த நாட்டோட அமைச்சரோட வேலை. சொல்ல போனா அமைச்சர் வேலையை பார்த்ததை விட அவர் இந்த வேலையை தான் அதிகமா பார்த்திருக்காரு. அதனாலே அங்க இருக்கிற மக்களுக்கு அமைச்சரை பார்த்தாவே சுத்தமா பிடிக்காது. நிறைய பேர் திட்டியும் தீக்குறாங்க. அமைச்சருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்தவ பேர் தான் ஷாரஜாத், இளையவளோட பேர் துன்யாஷாத். தன்னோட அப்பாவை ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறதை பார்த்துட்டு மூத்தவளுக்கு தாங்க முடியல. தான் அப்பா கிட்ட எத்தனையோ டைம் எடுத்து சொல்லியும் அவர் காது கொடுத்து வாங்கிக்கல. காரணம், இது அரச கட்டளை, இதை நம்மளால மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவள் சொல்றத காது கொடுத்து அவர் கேட்டுக்கவே இல்லை. இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்காப்போ அமைச்சர் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஒரு பொண்ணு கூட கிடைக்கல. அரசருக்கு எப்படியாவது பொண்ணு ரெடி பண்ணணும் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு தன்னோட வீட்டுல ரொம்ப வேதனையா உட்கார்ந்து இருக்காரு. அப்போ மூத்தவள் கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்பா ரொம்ப வேதனையா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போதான் தன்னோட அப்பா இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மூத்தவள் ரொம்ப அறிவாளியும் கூட, படிப்புல ரொம்ப சிறந்தவ, ரொம்ப திறமசாலியும் கூட. உடனே இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க தேடியும் மன்னருக்கு திருமணம் செய்யறதுக்கு எந்த ஒரு பெண்ணுமே என்னால ஏற்பாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. உடனே அவருடைய மகள் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். மன்னருக்கு என்ன திருமணம் செஞ்சு வைங்க, அவரால் எனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட நாட்டுல இருக்கிற பெண்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். மகள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அமைச்சருக்கு உண்மையாலுமே பயந்துதான் போனாரு. அதோட அவள் கூறிய வார்த்தையை கேட்ட உடனே வேதனையும் அடைகிறாரு. இதுக்கு மேல மகளோட விருப்பத்தை அவர் எதிர்க்கிறாரு. நீ மன்னரை கல்யாணம் பண்ண அப்படின்னா அடுத்த நாளே உன்னை கொன்றுவாரு, உன்னை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு கண் கலங்குறாரு. என்னதான் அப்பா எடுத்து சொல்லியும் அவன் மனசு மாறவே இல்லை. மன்னரைத்தான் நான் மணந்தே தீருவேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே அமைச்சரும் சரி, உடனே மகக்கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு கதை நான் உனக்கு சொல்றேன், அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஊர்ல பணக்கார வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவரு அந்த நாட்டு அரசருக்கு நிகரான செல்வத்தை வச்சிருக்காரு. அவங்கிட்ட பல வேலையாட்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம அவன்கிட்ட நிறைய கால்நடைகள் எல்லாம் வளர்த்துட்டு வர்றான். அவன் ரொம்ப இறைவ பக்தி இருக்கிறதுனால அந்த கால்நடைகள் எல்லாம் பேசுறதெல்லாம் பாஷையெல்லாம் அவனுக்கு புரியுது. அப்போ ஒரு நாள் இறைவனை கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாடும் கழுதியும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவர் கேட்கிறாரு. அப்போ மாடு கழுதி கிட்ட தன்னோட கஷ்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. கழுதியே, உண்மையாலுமே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். காரணம், நீ எப்பயுமே இங்கதான் இருக்க, எந்த வேலையுமே பார்க்க மாட்டேங்கிற. முதலாளியோட ஆட்கள் உன்னைத்தான் அன்பா பாத்துக்கிறாங்க. என்னோட நிலைமையை பாத்தியா? படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஏரியில வச்சு கட்டி என்னை உழ வைக்கிறாங்க. அது மட்டுமா, என்னை வண்டியெல்லாம் இழுக்க வைக்கிறாங்க. வண்டி சுமந்து சுமந்து எனக்கு என்னோட கழுத்தே புண்ணா போச்சு. இதெல்லாம் பண்ணி என்ன புண்ணியம்? காய்ந்து போன வைக்கோலை தான் கொண்டு எனக்கு சாப்பாடா கொடுக்கறாங்க. என்னால இந்த கொடுமையை தாங்கவே முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டு வேதனையோட அழுக ஆரம்பிக்குது. மாட்டோட கஷ்டத்தை கேட்ட கழுதை இப்படி சொல்ல ஆரம்பிக்குது. மாடே, நீ கவலைப்படாத, நான் சொல்றபடி நீ செய். நாளைக்கு உன்னை உழவருக்கு வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்போ நீ அப்படியே படுத்துரு. உன்னை அடிச்சு பார்ப்பாங்க, அப்பையும் நீ எந்திரிக்காத. அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் கட்டி தீனி போடுவாங்க. அப்ப தீனியை நீ மோந்து பார்த்துட்டு அதை நீ சாப்பிடாத. அதுக்கப்புறம் உனக்கு தண்ணி எல்லாம் கொண்டு குடிக்கிறதுக்கு வைப்பாங்க. அப்போ நீ அந்த தண்ணியை குடிக்கவே குடிக்காத. அப்படின்னாதான் உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, உனக்கு உடம்புல ஏதோ கோளாறுன்னு சொல்லிட்டு உன்னை எதையுமே துன்புறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ 3 நாளைக்காவது நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு கழுத சொல்ல ஆரம்பிக்குது. இது இந்த விலங்குகள் 2 பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த வியாபாரி கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த பொல்லாத கழுதைக்கு ஒரு புத்தி பாடம் புகட்டணும் அப்படின்னு வியாபாரி நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில விடியுது. மாட்டை வயல்வெளிக்கு ஓட்டிட்டு போறாங்க. அங்க மாடு கழுத சொன்னபடியே நடந்துக்குது. பயங்கரமா முரண்டும் பிடிக்குது.
அந்த வியாபாரியோட வேலையாட்களுக்கு என்ன செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. அதோட முடிஞ்ச வரைக்கும் முயற்சியும் பண்றாங்க. மாடு முதல்ல மாதிரியே அடம் பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கட்டி வைக்கோல் எல்லாம் போடுறாங்க, தண்ணீரும் கொஞ்சம் வைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு கூட நடக்கல. அது தண்ணிய கூட முகந்து கூட பார்க்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு அந்த மாட்டை கொண்டு வந்து வீட்டுல கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வியாபாரிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் மாடு நடந்துகிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே முதலாளி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இனிமே நீங்க மாட்டை தொந்தரவு பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா அந்த கழுதியை கொண்டு போய் நீங்க வேலையை வாங்குங்க. முதலாளி சொல்றத கேட்டோன்னே வேலையாட்களுக்கு ஆச்சரியமா தான் போச்சு. காரணம், கழுதியை வச்சு யாராவது நிலத்தை உழவ முடியுமா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் முதலாளி சொன்னதை நம்ம கேட்டுதானே ஆகணும், மீற முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓய்வெடுத்துட்டு இருந்த அந்த கழுதியை கொண்டு போய் ஏர் பூட்டி உழ ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தினம் ஃபுல்லாவே கழுதைக்கு சோதனை தினமா தான் மாறுது. மாட்டை நடத்தியது போல அந்த கழுதையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க வேலையாட்கள். அதை சவுக்கால விளாசி எடுக்கிறாங்க. கழுதை வேதனை தாங்க முடியாம கனைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அது வேதனையை தான் அனுபவிக்குது. சாயந்தரம் ஆனோடனே வேலையாட்கள் அது இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா மாடு நல்ல புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வெடுத்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே கழுதைக்கு ஒரே கோபம் அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் மாடு கழுதைக்கிட்ட நன்றியை தெரிவிக்குது. உன்னாலதான் இன்னைக்கு நான் ஓய்வெடுத்தேன், ரொம்ப நன்றின்னு மனசார நன்றியை தெரிவிக்குது. இதை கேட்டோன்னே கழுதைக்கு இன்னமும் கோபம் அதிகரிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு மறுபடியும் வயலுக்கு போய் நான் உழ முடியாது, ஏதாவது தந்திரம் செஞ்சு இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்குது. உடனே மாட்டுக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிக்குது. மாடு சகோதரரே, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பில்ல, நீ என்னோட நண்பன் தானே, நான் எதை சொன்னாலும் உன் நன்மைக்கு தானே சொல்வேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே நீ அடம் பிடிக்காம நீ வயலுக்கு போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நீ வயலுக்கு போல அப்படின்னா உன்னை கசாப்பு கடையில கொண்டு போய் வெட்டிடுவாங்க, அதனால வயலுக்கு போய் உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு கழுதை சொல்லுது. இதையெல்லாம் முதலாளி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே போய் நைட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில விடியுது. மாடு எங்க நம்மளை கசாப்பு கடைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிராணி மாதிரி வியாபாரியோட பக்கத்துல போய் நின்றுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வியாபாரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம், வியாபாரியோட மனைவி வந்ததுக்கு அப்புறம், ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். ஒன்னும் இல்ல, நடந்தது ஏதோ நினைச்சேன் சிரிச்சேன், என்ன நடந்துச்சு சொல்லுங்களே அப்படின்னு கேக்குறான். வியாபாரியோ நடந்தது எதுவும் சொல்ல முடியாம தவிக்கிறான். காரணம், அது தெய்வ ரகசியம். அது நடந்தது யார்கிட்டயாவது சொன்னா வியாபாரி அடுத்த கணமே இறந்து போயிடுவான், அதனால சொல்ல முடியாம தவிக்கிறான். இத பத்தி கேட்காத, இத பத்தி நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா மனைவியோ விடுற மாதிரி இல்ல. பல முறை தன்னோட கணவன்கிட்ட துருவி துருவி கேட்க ஆரம்பிக்கிறான். வியாபாரி தன்னோட மனைவி, இத பாரு, காரணத்தை கேட்காத, நான் உன்னிடத்துல சொல்ல முடியாது, தயவு செஞ்சு நான் நினைச்சேன் அதை சிரிச்சேன், அதுக்கு மேல நீ இதை பத்தி கேட்காத அப்படின்னு கண்டிப்போட சொல்றான். ஆனாலும் வியாபாரியோட மனைவியோ அதை கேட்காம விடுறதா இல்லைங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அவனை நச்சரிக்க ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாம வியாபாரி தன்னோட மனைவி கிட்ட, இதோ பாரு, என்னிடம் எதையுமே நீ கேட்காத, நான் உன்னிடத்துல எதையுமே சொல்ல மாட்டேன், ஏதாவது நான் சொன்னேன் அப்படின்னா என் உசுருக்கே ஆபத்து, அதனால இதை விட்டுடு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த வியாபாரியோட மனைவி இது விடுறதா இல்ல. மீண்டும் மீண்டும் இதை பத்தியே கேட்க ஆரம்பிக்கிறான். ஒரே விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கா. சமாளிக்க அவனுக்கு தெரியல வியாபாரிக்கு. இந்த நிலையில தான் அங்க கோழிங்க ரெண்டும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, கோழியும் சேவலும். அப்போ சேவை தன்னோட ஜோடிக்கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்குது. ஏன் இவர் இப்படி பணிஞ்சு போறாரு? மனைவியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆணெல்லாம் ஒரு கணவனா? இதுவே நானே அவரோட இடத்துல இருந்திருந்தேனா மரத்துல இருந்து ஒரு கொம்பை உடைச்சு கதற கதற உதைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. சேவல் கூறியதை கேட்ட வியாபாரிக்கு அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவன் வேக வேகமா போய் மரத்துல போய் ஒரு கிளைய உடைக்கிறான். உடைச்சிட்டு தன்னோட மனைவிய அடிக்க ஆரம்பிக்கிறான். கேப்பியா கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நைய புடிச்சு எடுக்கிறான். அவ்வளோதான், வலி தாங்க முடியாம அழுதபடி கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறான்.
அன்னையிலிருந்து அந்த மனைவி கணவன்கிட்ட கட்டாயப்படுத்தி எதையுமே சொல்ல மாட்டான். அந்த குடும்பமும் நல்லா அமைதியா போச்சு. இப்படி தன்னோட கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறான் அந்த அமைச்சர். தன்னோட மகக்கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். மகளே, நீ புத்திசாலி. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வியாபாரி நடந்துகிட்டது மாதிரி நான் நடந்துக்க வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அவங்க மக என்ன சொல்றா அப்படின்னா, தந்தையே, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனாலும் நான் இதுக்கு கவலைப்பட மாட்டேன். அதோட எந்த துன்பம் வந்தாலும் நான் அதுக்கு சந்திக்க தயாரா இருக்கேன். நான் மன்னரை மணந்தே தீருவேன். இது என்னோட முடிவு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா நானே அரண்மனைக்கு போய் மன்னரை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றா. காரணம், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பெண்கள் மன்னரோட கோபத்துக்கு இறந்து போறாங்க. இனி வர காலமாவது எந்த பெண்களும் இறந்துடக்கூடாதுன்னு தான் இந்த முடிவு பண்றேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறான். இனியும் தன்னோட மகள்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைச்சு முடிவுக்கு வந்த அமைச்சர், சரி போய் மன்னர்கிட்ட போய் தன்னோட மகளோட திருமணத்தை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு மன்னரை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்றாரு. உடனே அமைச்சர் சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த மன்னர் அமைச்சர்கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமைச்சரே, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்களோட மகளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நாளே நான் கொன்றுவேன். ஏன் அப்படின்னா நான் பெண்களை வெறுக்கிறேன். அதுல உங்களோட மகள் மட்டும் விதிவிலக்கு இல்லை. மன்னனோட வார்த்தைகளை கேட்ட அமைச்சர், எல்லாமே கடவுளோட கையில தான் இருக்கு. நான் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோட்டே மன்னர், சரி, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவளை உடனே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அவளை மணமகள் கோலத்துல அலங்கரிச்சு இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அமைச்சரும் மன்னர்கிட்ட விட பெற்று முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அங்க தன்னோட மகள்கிட்ட மன்னர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே மகளும் தன்னை கல்யாண கோலத்துல அலங்கரிச்சுட்டு அரண்மனைக்கு போக தயாரா இருக்கா. அதுக்கு இடையில தன்னோட தங்கையை கூப்பிட்டு தங்கைகிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இரவு நான் அரசருக்கு மனைவியாக போறேன். அப்போ அங்கிருந்து நான் உனக்கு ஆட்கள் அனுப்புவேன். அப்போ நீ கண்டிப்பா அங்க வரணும். அங்க வந்ததுக்கு அப்புறம் சாதாரணமா என்கிட்ட பேசுற மாதிரி நீ பேசணும். ஒரு கதை கேட்கணும். நானும் உனக்கு கதை சொல்ல ஆரம்பிப்பேன். ஒருவேளை நான் சொல்ற கதை மன்னனுக்கு மனமாற்றத்தை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நான் உன்னை அழைப்பதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா அக்காவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ தயவு செய்து அரண்மனைக்கு வந்துரு அப்படின்னு சொல்றா. இது எல்லாம் கேட்ட தங்கை சரின்னு சொல்லி வாக்களிக்கிறா. அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் நல்லபடியா முடியுது. அன்னைக்கு இரவு மன்னர் தன் மனைவிக்காண்டி படுக்கை அறையில காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் என்ன நடக்கும்? எல்லார் பெண்களுடைய வாழ்க்கையும் அந்த பெண் காப்பாத்தி விட்டாளா, இல்ல அவளும் இறந்து போவாளா? இனி வரும் வீடியோக்கள் அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.